ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு வச்சு வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க, கல்லீரல் சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களாம் இந்த வாழைத்தண்டை வந்து அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கும் போது இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாழைத்தண்டை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். இப்போ இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இளந்தண்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த தண்டு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நார் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நுனி பகுதியில் இருக்கும் வாழைத்தண்டு, அது கொஞ்சம் வந்து இளந்தண்டாக இருக்கும். நம்ம வந்து வாழைத்தண்டு ஜூஸ் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நாரும் வந்து இதில் கம்மியாக இருக்கும். இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதனால் ஜஸ்ட் நம்ம கத்தியை வச்சு இப்படி இந்த மாதிரி கீரல் போட்டோம்னாலுமே அழகாக அந்த தோல் வந்து தனியாக எடுக்க வந்துடும். இதை வந்து நமக்கு சின்ன தண்டாக மெல்லிசான தண்டில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுவே கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த தோல் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாதி வந்து இந்த வாழைத்தண்டில் வந்து தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. மீதி வந்து அதிலே கொஞ்சம் வந்து அதோட சைஸ் பெருசாக இருந்ததால் ரிமூவ் ஆகலை. இப்போ அதை வந்து பீலர் வச்சு அந்த மேல் தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து வேகிறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கும். அதே சமயம் அது வேகவும் வேகாது, நறுக்குன்னு இருக்கும். அதனால் அந்த மேல் தோல் எல்லாத்தையும் வந்து நம்ம பீலர் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு வந்து மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இது எதுக்காகனா வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கணுன்றதுக்காக. நம்ம வாழைத்தண்டை அப்படியே நம்ம தோல் சீவிட்டோ இல்லை கட் பண்ணியோ வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும். அதனால வாழைத்தண்டை நம்ம எப்போவுமே கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த வாழைத்தண்டை ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு தான் இதை வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து நம்ம வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சு அழகாக ரவுண்டாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக நம்ம கட் பண்ணோம்னா அதில் நார் இருந்துச்சுன்னா நார் வந்து தனியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக அந்த வாழைத்தண்டு எடுக்கும்போது அதில் இருக்க நார் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும், ஈஸியாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடு வாழைத்தண்டில் இருக்க நார் வந்து எடுக்கிறதுக்காக. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார் வந்து கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் வந்து அது வாழைத்தண்டு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் கட் பண்ணும்போது நார் நிறையவே வர மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணி இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் தண்ணியிலே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அது வந்து கருத்து போகாமல் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா இந்த வாழைத்தண்டுலேருந்து நிறையவே நார் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கத்தியால் கட் பண்ணும்போது மெதுவாக கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது அழகாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க வாழைத்தண்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு சென்டரில் இந்த நார் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒவ்வொன்றா இந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வர இந்த நார் வந்து கையால் நம்ம எடுத்து விட்டுக்கணும். இது எதுக்காகனா அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த நாரோடு இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது நமக்கு. இப்போ இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எதுக்காகனா வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. தண்ணியில் இருந்தால் கூட வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரத்தில் இது பார்த்திங்கன்னா கருத்து போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் லெமன் சாறு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம்னா அப்படியே இது வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வானலி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணுறது அதுலேருந்து நார் எடுக்கிறது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி அது பொடியாக கட் பண்ணுறது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு 5 நிமிஷத்தில். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 வரமிளகா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைத்தண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக இருக்கும் இது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மொத்தமாகவே எல்லா வாழைத்தண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டை வந்து பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வானலி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எண்ணெய் சேர்த்து வச்சுருந்தோம். அந்த எண்ணெயுமே நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து அதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 வரமிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் இதுவே போதுமானதாக இருக்கும். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே வாழைத்தண்டு பொரியல் வந்து நம்ம இந்த வெங்காயம் சேர்க்காம கூட செய்யலாம். வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இதோட குவான்டிட்டி கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். வாழைத்தண்டு வந்து நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா வாழைத்தண்டு வந்து ஆல்ரெடி அதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் எவ்வளோ வாழைத்தண்டு சேர்த்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அழகாக வெந்து வந்துடும். நமக்கு பொரியல் தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது அதே மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டு வந்து கடைசியாக வெந்து நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அடுத்ததாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ இதை மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வைக்கும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் வெந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் வானலி வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்காகனா நம்ம வந்து இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெடி பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து வாழைத்தண்டு பொரியல் ரெடி பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை வந்து சாம்பார் கூட இல்லாட்டி வெறுமனே சாதத்து கூட வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செய்கிற வாழைத்தண்டு பொரியல். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட தோல் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா ஆறிட்டுருக்கு. நல்லா ஆறிட்ட பிறகு இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம வீட்டில் படியெல்லாம் அரிசி அளக்கிற படியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே வச்சு உருட்டி இது மேலே இருக்க தோலெல்லாம் எடுப்பாங்க. அப்படிலாம் நம்ம கையாலே கூட வந்து அழுத்தம் கொடுத்தோன்னா அழகாக அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் அடிப்பாகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு கிண்ணத்தை வச்சு டம்ளரை வச்சுலாம் நம்ம வந்து அழுத்தி விட்டோம்னா கூட இது அழகாக இதோட தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1-2 வேர்க்கடலையில் தோல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எதுக்காகனா இந்த மாதிரி வேர்க்கடலையோட பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு நம்ம கடைசியாக இந்த வாழைத்தண்டு பொரியலில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. அதே மாதிரி நல்ல மணமாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டுமே நல்ல மருத்துவ குணம் கொண்டது தான். வாழைத்தண்டு ஆல்ரெடி வந்து நமக்கு செரிமான பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுக்கும். அதோடு சேர்த்து இந்த பூண்டுலாம் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக தான் அரைச்சிக்கணும். இப்போ இதோடு சேர்த்து கிளறிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆனில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வாழைத்தண்டு பொரியலை வந்து நம்ம நிறைய டைப்பில் வந்து செய்யலாம். இது வந்து என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க இப்படி தான் செய்வாங்க. எனக்குமே இந்த டேஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வெறுமனே சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், கால் பிளாடர் ஸ்டோன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களாம் வந்து வாழைத்தண்டை அடிக்கடி நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும். வாழைத்தண்டு வந்து ஜூஸாவோ இல்லாட்டி இந்த மாதிரி பொரியல், கூட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். செரிமான பிரச்சனை இருக்கவங்க கூட வந்து தாராளமாக இந்த வாழைத்தண்டு வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இது வந்துட்டு இந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து நிறைய
நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைத்தண்டு வந்து நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக்கணும். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு டைமாவது நம்ம உணவில் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வாழைத்தண்டு பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.